நடந்ததை துல்லியமாக, நடப்பதை உடனுக்குடன், நடக்கவிருப்பதை முன்னறிவிப்புடன் வழங்கும் அக்யூப் டிவி தமிழ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளது. அந்த மனுவில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது இடைத்தேர்தல் நடத்துவது தேவையற்ற செலவையும் நிர்வாகச் சுமையையும் ஏற்படுத்தும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விரைவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுடன் காலியாக உள்ள தொகுதிகளுக்கான தேர்தலை இணைத்து நடத்துவது நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கும் என்றும் கட்சி தனது மனுவில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலனை மேற்கொள்ளும் நிலையில் இடைத்தேர்தல் தொடர்பான இறுதி முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் முடிவு மீது அனைத்து கட்சிகளும் கவனம் செலுத்தி வருகின்றன. தமிழக மக்களுக்கு முக்கியமான வானிலை தகவல் வெளியாகியுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் நாளை, அதாவது ஜூலை 3ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கதேச பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இந்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இதன் தாக்கமாக இன்று ஜூலை 2ஆம் தேதி தமிழகத்தின் சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ஜூலை 3ஆம் தேதி கோவை மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் ஜூலை 4ஆம் தேதி கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி, மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகள் மற்றும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பசுவதைக்கு நாடு முழுவதும் தடை விதிப்பது தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது. மாநில அரசின் மனுவில் கால்நடை வதை தொடர்பான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் மாநிலங்களுக்கே அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது என்றும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தடை விதிப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கலாம் என்றும் வாதிடப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய தடை அமல்படுத்தப்பட்டால் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், தோல் தொழில் மற்றும் அதனைச் சார்ந்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விவகாரத்தின் அரசியலமைப்பு சட்டப்பூர்வ தன்மையை ஆய்வு செய்து மாநிலங்களின் சட்டமியற்றும் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தீர்ப்பு கூட்டாட்சி அமைப்பு, மாநில உரிமைகள் மற்றும் கால்நடை மேலாண்மை தொடர்பான கொள்கைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சட்ட வல்லுநர்கள் கருதுகின்றனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் போலி மேற்கூரையின் ஒரு பகுதி திடீரென சரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பன்னாட்டு முனையத்தின் குடியுரிமை சோதனை பகுதி அருகே நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது லண்டன், தோஹா, ஷார்ஜா மற்றும் அபுதாபி செல்லும் விமானங்களுக்காக காத்திருந்த பயணிகள் மேற்கூரை திடீரென சரிந்ததைக் கண்டு பதற்றமடைந்து பாதுகாப்பான இடங்களுக்கு விரைந்து சென்றனர். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவம் நடந்த உடனே விமான நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து இதற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். முதற்கட்ட தகவல்களின்படி மழைநீர் மேற்கூரைக்குள் கசிந்ததால் போலி மேற்கூரை பலவீனமடைந்து சரிந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இருப்பினும் உண்மையான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
பிரதமர் நரேந்திர மோடி 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திறந்து வைத்த இந்த பன்னாட்டு முனையத்தில் இதற்கு முன்பு ஒருமுறை மட்டுமே இதுபோன்ற சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்தச் சம்பவத்தைத் தொடர்ந்து பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முழு மேற்கூரையையும் நிபுணர் குழுவின் மூலம் ஆய்வு செய்து தேவையான சீரமைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் 1 மாத காலமாக நடைபெற்ற விளைநிலம் காப்போம் என்ற விழிப்புணர்வு முகாம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண்மை விரிவாக்க கல்வி இயக்ககம், கோயம்புத்தூர் மற்றும் ஹைதராபாத்திலுள்ள வேளாண்மை தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை புதுக்கோட்டை மாவட்டத்தின் அனைத்து வட்டார கிராமங்களிலும் இந்த முகாமை நடத்தின. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம், மண் பரிசோதனை, சமச்சீர் உர மேலாண்மை மற்றும் நில வளத்தை பாதுகாக்கும் நவீன வேளாண் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கமளிக்கப்பட்டது. முகாமின் நிறைவு விழா ஜூன் 30ஆம் தேதி வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மண்ணியல் நிபுணர் முனைவர் ஜே. பாலமுருகன் மண் பரிசோதனையின் அவசியம் மற்றும் பயிர்களுக்கு சமச்சீர் உரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இயற்கை விவசாய பொருட்களை சந்தையில் அதிக லாபத்துடன் விற்பனை செய்வது தொடர்பாக துணை இயக்குனர் விவசாயிகளுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கினார். இந்திய அரசின் மூத்த விஞ்ஞானியும் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவருமான முனைவர் ம. தமிழ்ச்செல்வன் தோட்டக்கலை பயிர்களில் இயற்கை சாகுபடி முறைகளைப் பற்றி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் மண்புழு உரம் மற்றும் அசோலா போன்ற இயற்கை இடுபொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. இயற்கை வளங்களைப் பாதுகாத்து நிலத்தின் வளத்தையும் விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும் நோக்கில் இந்த விழிப்புணர்வு முகாம் முக்கிய பங்காற்றியுள்ளது. விபிகிராம், அதாவது விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம், ஊரகம் திட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் மற்றும் தளர்வுகள் அவசியம் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விரிவான கடிதம் எழுதியுள்ளார். அந்தக் கடிதத்தில் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள விபிகிராம் திட்டம் பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமான க்கு பதிலாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய திட்டத்தில் ஊதியம், பொருட்கள் மற்றும் நிர்வாகச் செலவுகளுக்கான மத்திய, மாநில நிதி பங்களிப்பு 60-40 என்ற விகிதத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 5000 ரூபாய் கோடிக்கும் அதிகமான கூடுதல் நிதிச் சுமை ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மேக்னேகா திட்டத்தில் ஊதியம் மற்றும் நிர்வாகச் செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்று வந்ததாகவும், புதிய நடைமுறை வேலைவாய்ப்பு நாட்களை குறைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதோடு மாநிலத்தின் பிற நலத்திட்டங்களின் நிதியையும் பாதிக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஊதியம் மற்றும் நிர்வாகச் செலவுகளை மத்திய அரசு 100% ஏற்க வேண்டும். பொருட்களுக்கான செலவில் மட்டும் மத்திய, மாநில அரசுகள் 75-25 என்ற விகிதத்தில் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தியின் பாரம்பரியத்தையும் திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையும் மதிக்கும் வகையில் மேக்னேகா என்ற பெயரை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், மாநிலங்கள் தங்களது உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப கிராம ஊராட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டு முறையை தாங்களே நிர்ணயிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் விவசாயத்தின் உச்சகட்ட பருவங்களை முன்கூட்டியே நிர்ணயிப்பதற்கு பதிலாக மாவட்ட ஆட்சியர்களே உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த காலத்தை அறிவிக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் மாநில அரசின் வீட்டு வசதி திட்டங்களையும் விபிகிராம் திட்டத்துடன் இணைக்க அனுமதித்தால்
கிராமப்புற ஏழை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வீடுகள் வழங்கும் இலக்கை விரைவாக அடைய முடியும் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய அரசின் பதில் மற்றும் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் மீது அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 17 நீதிபதிகளின் நேர்முக உதவியாளர்களாக செய்யப்பட்ட நியமனங்களை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. நியமன நடைமுறைகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் விதிமுறைகள் மற்றும் சட்ட நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதை ஆய்வு செய்தது. விசாரணையின் முடிவில் 17 பேரின் நியமனங்களை ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நீதித்துறை நியமனங்கள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மை, சம வாய்ப்பு மற்றும் நடைமுறைகளுக்கு முழுமையாக இணங்க மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு நீதித்துறை நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டிய அவசியத்தை மீண்டும் எடுத்துக்காட்டுவதாக சட்ட வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த வழக்கின் முழுமையான தீர்ப்பு மற்றும் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் வழிகாட்டுதல்களை மீறி வழங்கப்பட்டதாக கூறப்படும் 150 ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ ஆய்வின் போது இந்த ஒப்பந்தங்கள் நடைமுறையில் இருந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒப்பந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றாமல் வழங்கப்பட்டதாக கண்டறியப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்யும் வகையில் 150 ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தேவையான இடங்களில் அரசு விதிமுறைகளுக்கு இணங்க புதிய டெண்டர்கள் கோரப்பட்ட ஒப்பந்தங்கள் மீண்டும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை சென்னை மாநகராட்சியின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் பொது நிதி பயன்படுத்துவதில் பொறுப்புணர்வையும் வலுப்படுத்தும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நன்கொடை என்ற பெயரில் மாணவர்கள் அல்லது பெற்றோரிடம் கட்டணம் வசூலிக்கக் கூடாது என்று அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் அரசின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும் அனுமதிக்கப்பட்ட கட்டணத்தை தவிர வேறு எந்த வகையிலும் நன்கொடை அல்லது கூடுதல் தொகையை வசூலிப்பது ஏற்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மீது தேவையற்ற நிதிச்சுமையை ஏற்படுத்தும் வகையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். மேலும் இதுபோன்ற புகார்கள் கிடைத்தால் உடனடியாக விசாரணை நடத்தி விதிமீறலில் ஈடுபடும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி அனைவருக்கும் சமமாகவும் வெளிப்படையான முறையிலும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவுக்கு உலகளவில் புதிய அடையாளத்தை உருவாக்கியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து பேசிய பிரதமர், கடந்த சில ஆண்டுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறினார். டிஜிட்டல் சேவைகள், ஆன்லைன் அரசு சேவைகள், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான நிர்வாக முறைகள் மூலம் பொதுமக்களின் வாழ்க்கை எளிதாகவும் வெளிப்படையாகவும் மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் டிஜிட்டல் இந்தியா முயற்சி, புதுமை, ஸ்டார்ட் அப் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது என்று பிரதமர் தெரிவித்தார். உலகளவில் இந்தியாவின் டிஜிட்டல் திறன் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் அதிகரித்து வருவதாகவும், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் புதுமையான தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் மாற்றத்தின் மூலம் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். ஜப்பான் பிரதமர் தகாயச்சி
அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வந்தடைந்தார். அவரை இந்திய அரசின் சார்பில் மத்திய இணை அமைச்சர் விமான நிலையத்தில் நேரில் வரவேற்று இந்தியாவின் அன்பான வரவேற்பை தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது இந்தியா, ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது, வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் இந்தோ-பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. மேலும் இரு நாடுகளும் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பது மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மையை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான சிறப்பு மூலோபாய மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய பயணமாக இது கருதப்படுகிறது. இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதோடு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் என்று நம்பப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ள கல்குவாரியில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் பாறை சரிந்து விழுந்ததில் வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். அதிகாரிகளின் தகவலின்படி தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென மிகப்பெரிய பாறை சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 8 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். குவாரியில் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்தச் சம்பவம் கல்குவாரிகளில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. சீனா கொண்டு வந்துள்ள புதிய இன ஒற்றுமைச் சட்டம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தச் சட்டம் நாட்டின் பல்வேறு இன மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவது, தேசிய இறையாண்மையை பாதுகாப்பது மற்றும் ஒருங்கிணைந்த தேசிய அடையாளத்தை ஊக்குவிப்பது ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்டுள்ளது. இந்தச் சட்டத்தின் சில அம்சங்கள் சீனாவின் எல்லைகளைத் தாண்டியும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சட்டத்தின் தாக்கத்தை விரிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் வெளிநாடுகளில் வாழும் சீன குடிமக்கள், சில அமைப்புகள் மற்றும் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மீது இந்தச் சட்டத்தின் தாக்கம் ஏற்படக்கூடும் என்ற விவாதம் எழுந்துள்ளது. இந்தச் சட்டத்தை ஆதரிப்பவர்கள் தேசிய ஒற்றுமையையும் நாட்டின் நலன்களையும் பாதுகாக்க இது அவசியம் எனக் கூறுகின்றனர். அதே நேரத்தில் விமர்சகர்கள் இந்தச் சட்டம் வெளிநாடுகளில் உள்ள சீன சமூகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் செயல்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்தச் சட்டம் நடைமுறையில் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது என்பதையும், அதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் எவ்வாறு வெளியிடப்படுகின்றன என்பதையும் உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. சர்வதேச அரசியல் மற்றும் சட்டரீதியான விவாதங்களில் இந்த புதிய சட்டம் முக்கிய இடம் பெறும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவில் பிறப்புரிமை குடியுரிமை தொடர்பான சட்ட போராட்டத்தில் ஏற்பட்ட நீதிமன்ற பின்னடைவைத் தொடர்ந்து டிரம்ப் நிர்வாகம் புதிய மாற்று நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல்களின்படி பிறப்பு சுற்றுலா எனப்படும் நடைமுறையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கர்ப்பிணியான வெளிநாட்டு பெண்களின் அமெரிக்க நுழைவை கடுமையாக கட்டுப்படுத்துவது அல்லது தடை செய்வது உள்ளிட்ட பல்வேறு கொள்கை விருப்பங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிறப்பு சுற்றுலா என்பது குழந்தை அமெரிக்காவில் பிறந்து தானாகவே அமெரிக்க குடியுரிமை பெறும் நோக்கில் வெளிநாட்டு பெண்கள் அமெரிக்கா சென்று பிரசவிப்பதை குறிக்கிறது. இதனுடன் பிறப்பு சுற்றுலா தொடர்பான மோசடி வழக்குகளை முன்னுரிமையுடன் விசாரிக்குமாறு அமெரிக்க நீதித்துறைக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசா மோசடி, பண மோசடி உள்ளிட்ட சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த யோசனை இன்னும் அதிகாரப்பூர்வ கொள்கையாக அறிவிக்கப்படவில்லை.
இருப்பினும் இது நடைமுறைக்கு வந்தால் குடியேற்றம், பயண உரிமை, தனியுரிமை மற்றும் குடியுரிமைச் சட்டங்கள் தொடர்பாக புதிய சட்ட மற்றும் அரசியல் விவாதங்களை உருவாக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அரசு எடுக்கும் அடுத்தகட்ட முடிவுகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. உயிரியல் மற்றும் செயற்கை உயிரியல் துறையில் வரலாற்றுச் சாதனையாக வளர்ந்து, இரண்டாக பிரிந்து, தனது DNA தகவலை அடுத்த தலைமுறை செல்களுக்கு கடத்தும் திறன் கொண்ட செயற்கை செல்லை விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். ஸ்பட் செல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கை செல் முழுமையான வாழ்க்கைச் சுழற்சியை நிறைவு செய்து முதல் செயற்கை செல் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட செயற்கை செல்கள் சில உயிரியல் செயல்பாடுகளை மட்டுமே மேற்கொள்ள முடிந்த நிலையில் ஸ்பட் செல் வளர்வதுடன் செல் பிரிவை மேற்கொண்டு தனது மரபணுத் தகவலான DNA-வை அடுத்த தலைமுறைக்கு வெற்றிகரமாக கடத்தும் திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சாதனை முழுமையாக ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட செயற்கை உயிரணுக்களை உருவாக்கும் முயற்சியில் மிகப்பெரிய முன்னேற்றமாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் புதிய மருந்துகள் தயாரித்தல், நோய்களுக்கு சிகிச்சை கண்டறிதல், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துதல் போன்ற பல துறைகளில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. இருப்பினும் ஸ்பட் செல் இன்னும் முழுமையான உயிரினம் அல்ல என்றும், நடைமுறை மருத்துவ மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளுக்கு முன்பு மேலும் பல ஆய்வுகள் அவசியம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு செயற்கை உயிரியல் துறையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதுடன் எதிர்கால அறிவியல் முன்னேற்றங்களுக்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க விஞ்ஞானிகள் வீணாக வளிமண்டலத்தில் வெளியேறும் மீத்தேன் வாயுவை மதிப்புமிக்க திரவ எரிபொருளாக மாற்றும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி அறிவியல் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். இந்த ஆய்வில் மாலிப்டினம் டைசல்பைடு எனப்படும் குறைந்த செலவில் எளிதாக கிடைக்கும் பொருளை பயன்படுத்தி புதிய வினையூக்கி, அதாவது கேடலிஸ்ட், உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கேடலிஸ்ட் இயற்கை எரிவாயு உற்பத்தி, குப்பை மேடுகள் மற்றும் எண்ணெய் கிணறுகள் போன்ற இடங்களில் வீணாக வெளியேறும் மீத்தேன் வாயுவை பயனுள்ள திரவ எரிபொருளாக மாற்றும் திறன் கொண்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடை விட பல மடங்கு அதிக வெப்பத்தை பூமியில் தக்கவைக்கும் சக்தி கொண்ட பசுமைக்குடில் வாயு என்பதால் அதை பயனுள்ள எரிபொருளாக மாற்றுவது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கும் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த புதிய தொழில்நுட்பம் குறைந்த செலவில் சுத்தமான எரிபொருள் உற்பத்தியை அதிகரிப்பதோடு வீணாகும் இயற்கை வளங்களை பயனுள்ள ஆற்றலாக மாற்றும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வக சோதனைகளில் வெற்றி பெற்றுள்ள இந்த முறையே தொழில்துறை அளவில் பயன்படுத்துவதற்கான அடுத்தகட்ட ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மையான ஆற்றல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.